இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கள்ளக்குறிச்சியை பற்றி பேச எடப்பாடி பழனிசாமிக்கு யோக்கியதை இருக்கிறதா? கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது முரசொலி நாளிதழ். 40 தொகுதிகளிலும் தோற்ற பழனிசாமி கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பின்னால் மறைந்து கொண்டு முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பூனையை போல உருட்டுகிறார். இதை சொல்வதற்கு அவருக்கு குறைந்தபட்ச யோக்கியதை உண்டா? முதலில் அந்த தொகுதியைச் சேர்ந்த அதிமுக எம்எல்ஏவான செந்தில்குமாரை ராஜினாமா செய்ய சொல்லட்டும் பழனிசாமி. கள்ளக்குறிச்சியில் எந்தெந்த இடங்களில் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது என்பதை மாவட்ட எஸ்பியிடம் சம்பவம் நடைபெறுவதற்கு 5 நாட்களுக்கு முன்பே அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் தொலைபேசியில் புகார் அளித்ததாக 2 நாட்களுக்கு முன்பு கூறினார் பழனிசாமி. நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 7 நாட்களுக்கு முன்பே புகார் தெரிவித்ததாக கூறியிருக்கிறார். எது உண்மை? ஒரு வாரத்திற்கு முன்பே மாவட்ட எஸ்பியிடம் தங்கள் கட்சி எம்எல்ஏ புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் பழனிசாமியே செய்தியாளர் மத்தியில் இதை சொல்லி இருக்கலாமே. 1993 ஆண்டு விழுப்புரத்தில் 9 பேரும் திருத்தணியில் 7 பேரும் இறந்தார்களே, அப்போது ஜெயலலிதா ராஜினாமா செய்தாரா? 1996 ஆண்டின் தொடக்கத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் உறையூரில் 10 பேர் இறந்தார்களே, ஜெயலலிதா ராஜினாமா செய்தாரா? 2001 ஆண்டு பண்ருட்டியில் கள்ளச்சாராயத்துக்கு 52 பேர் பலியானார்களே, அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா ராஜினாமா செய்தாரா? அதே ஆண்டில் செங்குன்றம் பகுதியில் 30 பேர் இறந்தார்களே, ஜெயலலிதா ராஜினாமா செய்தாரா? செங்குன்றம் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 19 பேர் மீதான விசாரணை அதிமுக ஆட்சியில் சரியான முறையில் செய்யாததால் 2018 ஆண்டு 19 பேரையும் வழக்கில் இருந்து விடுதலை செய்தது நீதிமன்றம். 35 பேர் கள்ள சாராயத்தால் பலியானது வேதனை என்றாலும் அதை நிரூபிக்க அரசு தரப்பு போதுமான ஆதாரங்களை தாக்கல் செய்யவில்லை என நீதிபதி எம்.வி. முரளிதரன் தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தார். இதுதான் அதிமுக ஆட்சியின் லட்சணமாகும். இதே பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது 2017 ஜூலை 9 முதல் 2021 ஜூலை 27 வரை தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை என செய்தி ஊடகங்களில் செய்திகள் வெளியானது. இதே பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது மீடியாக்களில் வந்த தகவல்களை பார்ப்போமா? 2017 ஜூலை 9 சேலத்தில் கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை. 2018 மே 19 நாகை மாவட்டம் பட்டப்பகலில் கல்லூரிக்கு அருகில் 20 ரூபாய்க்கு சாராயம் விற்கும் சிறுவர்கள். 2019 நவம்பர் 8 கல்வராயன் மலைப்பகுதியில் பள்ளி சீருடையில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாக செய்திகள் வெளியானது. 2019 நவம்பர் 14 சேலம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை. 2019 ஜனவரி 11 பண்ருட்டி அருகே கீழ்மாம்பட்டு கிராமத்தில் 750 லிட்டர் சாராயம் பறிமுதல். 2019 ஆகஸ்ட் 27 அதிமுக பிரமுகர் அஞ்சம்மாள் கைது செய்யப்பட்டார். வைக்கோல் போரில் 47 கேன்களில் 1600 லிட்டர் சாராயத்தை அவர் வைத்திருந்தார். 2020 ஏப்ரல் 14 யூடியூப் பார்த்து கள்ளச்சாராயம் காய்ச்சிய நபர்கள். 2020 ஜூன் 26 வேலூர் மாவட்டம் பெண்ணாத்தூர் அருகே கள்ளச்சாராய கடத்தல் பாதையை அடைத்தவரை நாட்டு துப்பையால் சுட்ட 3 பேர் என செய்தி வெளியானது. 2020 ஜூலை 28 மயிலாடுதுறையில் பாண்டி ஐஸ் என்ற பெயரில் கள்ளச்சாராயம் விற்றதாக செய்தி வெளியானது. 2021 ஜூன் 26 ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் கள்ளச்சாராய ஊழல் போட்டு வைத்திருந்த அதிமுக பிரமுகர் நேரு என்பவர் கைது செய்யப்பட்டார். 2021 ஜூலை 27 கோவையில் கள்ளச்சாராயம் காய்ச்சி அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 150 லிட்டர் சாராய ஊழல், 4 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டது. இவையெல்லாம் கடந்த அதிமுக ஆட்சியின் அழியாத சாட்சியங்களாகும். இதையெல்லாம் மக்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்து வாய்க்கு வந்த வார்த்தைகளை வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி. தேசிய குற்ற பதிவேடு ஆவண காப்பகம் NCRP வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியாவில் கொலைகள் அதிகம் நடக்கும் மாநிலங்களில் பட்டியலில் 6வது இடத்தை எட்டியதுதான் எடப்பாடி ஆட்சி காலம். கொலைகள் அதிகம் நடந்த மாநகரங்களில் 4வது இடத்தை சென்னை பெற்றது எடப்பாடி ஆட்சி காலம். இந்திய தண்டனை சட்டப்படியான குற்றங்களில் 6வது இடத்தில் தமிழ்நாட்டை கொண்டு போய் நிறுத்தியவர் பழனிசாமி. பொதுமக்கள் மீது சட்டவிரோதமாக கூடியதாக அதிகம் வழக்கு போட்டதில் 4வது மாநிலமாக தமிழ்நாட்டை ஆக்கியவர் பழனிசாமி. பட்டியல் மற்றும் பழங்குடியினர் கொலை அதிகம் நடக்கும் மாநில பட்டியலில் 4வது இடத்தில் தமிழ்நாட்டை ஆக்கியவர் பழனிசாமி. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் 8வது இடத்தில் தமிழ்நாட்டை நிறுத்தியவர் பழனிசாமி. தற்கொலைகள் அதிகம் நடக்கும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டை 2வது இடத்தில் நிறுத்தியது பழனிசாமி ஆட்சி காலம். இவருக்கு கள்ளக்குறிச்சியை பற்றி பேச யோக்கியதை இருக்கிறதா என கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது முரசொலி நாளிதழ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.